மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு எந்த மாதிரியான டைப் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது? ஒரு ஃபண்ட வந்துட்டு எப்படி சூஸ் பண்றது? பிகினர்ஸா இருக்கணும் எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஏஎம்சி கம்பெனி இருப்பாங்க. ஏஎம்சி கம்பெனினா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இப்போ நம்ம ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது மாதிரி பப்ளிக் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சுட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு அதுக்காக படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்ஸை ஸ்டாக்ஸில் பாண்ட்ஸில் எப்படிலாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இப்போ நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்ஸில் 2 ஸ்டாக்ஸில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பல கம்பெனியில் நிறையா ஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்த மாதிரியான டைப் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஈக்விட்டி, டெப்ட்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு. ஈக்விட்டின்னு பார்த்தாச்சுன்னா வந்துட்டு டேரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் வந்துட்டு ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்குது. இதே டெப்ட் ஃபண்டுன்னு பார்த்தாச்சுன்னா வந்துட்டு கடனாக கொடுக்கக்கூடிய தான் வந்துட்டு டெப்ட் ஃபண்டு. இது வந்துட்டு பாண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ஸ்மால் ரிஸ்க் தான் இருக்குது, அதேமாரி ப்ராஃபிட்ஸும் ஸ்மாலாக தான் கிடைக்கும். இதே இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு எடுத்தாச்சுன்னா வந்துட்டு டேரெக்டாக நிஃப்டி பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்டு. அடுத்து ஹைப்ரிட் ஃபண்டு. ஹைப்ரிட் ஃபண்டுனா வந்துட்டு ஈக்விட்டியும் டெப்ட்டும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஹைப்ரிட் ஃபண்டு. இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் வந்துட்டு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸும் இருக்கும், ஆவரேஜ் ரிஸ்க்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு 2 வகையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு லம்சமாக பண்ணலாம், இன்னொன்று வந்துட்டு எஸ்ஐபியில் பண்ணலாம். லம்சம்னா வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 1 lakhs இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை கொண்டு வந்துட்டு ஒரே டைமில் போடுறது தான் வந்துட்டு லம்சம்மு. இதே எஸ்ஐபி அப்படின்னா வந்துட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு ₹1000 வந்துட்டு மாதம் போடுறது தான். இல்லாட்டி ஒரு ₹2000 இருக்குது அப்படின்னா வந்துட்டு மாதம் ₹2000 பண்ணுறது தான் வந்துட்டு எஸ்ஐபி. இந்த மாதிரி மந்த்லி வந்துட்டு நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த 2 டைப்பில் வந்துட்டு நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஷேர் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதேமாரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு என்ஏவின்னு இருக்கும். என்ஏவினா வந்துட்டு நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ஏவியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் வந்துட்டு அந்த என்ஏவியில் தான் வந்துட்டு கால்குலேட் ஆகும். என்ஏவினா வந்துட்டு நெட் அசெட் வேல்யூ. இப்போ வந்துட்டு ஒரு ₹1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ₹1000க்கு எத்தனை என்ஏவியோ இத்தனை யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கோல் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது நம்மளோட கோல்னால் வந்துட்டு இப்போ லாங் டைம் பிளானா ஷார்ட் டைம் பிளானா அப்படின்றத பார்க்கணும். அதேமாரி ஷார்ட் டைம் பிளானுக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு 1 year 2 yearsல வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அந்த 1 year 2 yearsல நம்மளோட ஃபண்டு வந்துட்டு மைனஸில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 5 years மேலே 7 to 10 years இப்படி பிளான் பண்ணிவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த அளவுக்கு லாங் டைம் ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். இதே 10 yearsக்கு மேலெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். 10 yearsக்கு மேலே தான் வந்துட்டு காம்பவுண்டிங்கில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட கோல் என்னன்றதை பார்க்கணும். நம்மளோட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன, எவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபண்ட் கேட்டகரி பார்க்கணும். ஃபண்ட் கேட்டகரினா வந்துட்டு லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, ஃப்ளெக்ஸி கேப்பா, மல்டிபிள் கேப்பா அப்படின்றத பார்க்கணும். அப்போது இந்த மாதிரி கேப்னா என்னென்னு பார்த்தாச்சுன்னா வந்துட்டு லார்ஜ் கேப்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு லார்ஜ் கேப். மிட் கேப்னா மீடியமாக இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிட் கேப். இப்போ ஸ்மால் கேப்னா இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்மால் கேப். அதேமாதிரி ஸ்மால் கேப்பில் வந்துட்டு ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் ஸ்மால் கேப்பில். லார்ஜ் கேப்பில் வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு கம்மி தான், ஆனால் ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃப்ளெக்ஸி கேப்னா வந்துட்டு இந்த மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃப்ளெக்ஸி கேப். அதுமாரி நம்ம வந்துட்டு எந்த கேட்டகரி ஃபண்டை வந்துட்டு சூஸ் பண்ணுறோம், நம்மளோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி எந்த கேட்டகரி ஃபண்டை வந்துட்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு அனுபவம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும். ஃபண்ட் மேனேஜர் அனுபவம்னா வந்துட்டு அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த அந்த நிறுவனத்தில் எத்தனை வருஷம் இருக்கிறாங்க, இல்லை ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அதேமாரி ஒரு ஃபண்டோட ரீசெண்ட் ரிட்டர்ன்ஸை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 5 years, ஒரு 7 to 5 yearsோட ரிவ்யூ பாருங்கள். ஒரு 5 yearsலேருந்து 7 years வந்துட்டு எப்படி கொடுத்துருக்குது ரிட்டர்ன்ஸ், எப்படி நல்லா ஏறி இருக்குதான்றதையும் பாருங்கள். ஸோ ரீசெண்ட் ரிவ்யூஸை வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபண்டை வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ₹1000 அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சார்ஜஸ் பண்ண நம்ம ரெடியாக இருக்குன்றத வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு 0.5 கீழே இல்லை 1 கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1க்கு மேலே போகுது அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ஃபான்றது வந்துட்டு
மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபண்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படின்றத பார்க்குறது தான் வந்துட்டு ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா வந்துட்டு ப்ளஸில் இருக்கணும். இப்போ ஆல்ஃபா வந்துட்டு 0ல் இருக்குன்னா மார்க்கெட் 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னா நம்மளோட ஃபண்டு வந்துட்டு 10% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதே ஆல்ஃபா ப்ளஸில் இருக்குன்னா 1, 2 அப்படி இருக்குன்னா வந்துட்டு மார்க்கெட் 10% ரிட்டர்ன் கொடுத்தாலும் நம்மளோட ஃபண்ட் வந்துட்டு 12% ரிட்டர்ன் கொடுக்கும். அதுதான் வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பீட்டா ரேஷியோனா வந்துட்டு மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டியை வந்துட்டு குறிக்கும். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு பீட்டா ரேஷியோ வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இப்போ 10% ஃபால் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டு வந்துட்டு 8% தான் ஃபால் ஆகணும். மார்க்கெட்டை விட கம்மியாக தான் ஃபால் ஆகணும். அதுதான் வந்துட்டு பீட்டா ரேஷியோ. அப்போ பீட்டா ரேஷியோ வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதிகமாக இருக்கிற ஃபண்டை வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் வர்றது அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்குதான்றதை பார்க்கணும். அதுதான் வந்துட்டு பீட்டா ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷார்ப் ரேஷியோனா வந்துட்டு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்குமோ அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதான்றது தான் வந்துட்டு ஷார்ப் ரேஷியோ. இந்த ஷார்ப் ரேஷியோனா வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல கம்மி ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஆனால் வந்துட்டு 10% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க, அங்கேயும் வந்துட்டு 10% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. கம்மி ரிஸ்க் எடுத்த இடத்துலையும் வந்துட்டு 10% தான் ரிட்டர்ன் கிடைச்சிருக்குது. அதிக ரிஸ்க் எடுத்த இடத்துலையும் வந்துட்டு 10% தான் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதனால வந்துட்டு நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதான்றதை பார்க்குறது வந்துட்டு ஷார்ப் ரேஷியோ. இந்த ஷார்ப் ரேஷியோவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டைரக்ட் பிளானா ரெகுலர் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது டைரக்ட் பிளான் ரெகுலர் பிளான் அப்படின்னா வந்துட்டு டைரக்ட் பிளான்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏஎம்சி கம்பெனியில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். அங்கே வந்துட்டு ஸ்மால் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ தான் இருக்கும். ஓகேங்களா? இதே வந்துட்டு ரெகுலர் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் 1 இயருக்கு பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். இதுவே வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அப்போ ஒரு 10 இயர்ஸாக பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டைரக்ட் பிளானா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரௌத்தில் இருக்குதா IDCWல இருக்கான்னு பார்த்துக்கணும். க்ரௌத்னா அப்படின்னா வந்துட்டு நமக்கு வர ப்ராஃபிட்ஸை வந்துட்டு ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு க்ரௌத். நமக்கு வர ப்ராஃபிட்ஸை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி க்ரோத் ஆக விடுவாங்க. அதுதான் வந்துட்டு growth ஆப்ஷன். இன்னொன்று வந்துட்டு ஐடிசிடபிள்யூனா வந்துட்டு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ராவல். அதாவது வந்துட்டு இந்த இப்போ நமக்கு வர ப்ராஃபிட்ஸில் மந்த்லியோ இயர்லியோ வந்துட்டு வித்ராவல் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஆப்ஷன். நம்ம க்ரௌத்தை சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா வந்துட்டு நமக்கு வர ப்ராஃபிட்ஸையும் திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல க்ரௌத்து கொடுக்கும். பிகினராக இருக்கும்னா வந்துட்டு என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பார்த்தாச்சுன்னா வந்துட்டு ரீசெண்ட் ரிட்டர்ன்ஸை வச்சுட்டு ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவை பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணணும். அதேமாரி மார்க்கெட் கீழே விழுதுன்னா வந்துட்டு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டு பேனிக் ஐசைட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் விழும்போதும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல எண்ணெயை பை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க் எவ்வளோ இருக்கும் எப்படின்றத வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு லாங் டைமை ஃபோக்கஸ் பண்ணி தான் வரணும். பிகினர்ஸாக இருக்குன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரக்கூடாது. ஒரு லாங் டைமை ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு வாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு லாங் டைமில் தான் வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்துட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்துட்டு டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது வந்துட்டு ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு 2 ஃபண்டில் எப்படி பண்ணுறது தான் வந்துட்டு டைவர்சிஃபிகேஷன். இப்போ நம்மகிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை ஒரே ஃபண்டில் போட்டுருக்கூடாது. அது 2 பிரித்து ஒரு 2 ஃபண்டில் போடுறது தான் வந்துட்டு டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு என்னால் 500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த அளவுக்கு 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாயிலேருந்து 1000 வரைக்கும் கூட நம்மளால எஸ்ஐபி பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா அதோட டைப்ஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓன் அனலைசிஸை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.